நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா ஃபோனு மாப்பிள்கிட்ட பேசினியாம்மா? இல்லண்ணே. ஏன்டா? பேசலாண்ணே. அவங்க அம்மா தான் தப்பு பண்ணுது. அவங்க அப்பா சரவணன் சௌந்தர்யாவெல்லாம் நல்லவங்க தானே? கரெக்டு தானே. ஆனாலும் அவங்களும் அவங்க அம்மாவை எதிர்த்து வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே. சரிப்பா, சூழ்நிலை அப்படியே. நமக்கே தெரியுதுல அவங்க தப்பானவங்க இல்லைண்டு. நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போன. இருக்கட்டும்ண்ணே, 2 நாள் கழிச்சு பேசிக்கலாம். சரிம்மா. ஹாய் மீனு, நானா? உள்ள வர பொண்ணுடுவேன். ஒழுங்கா போயிடு. போய் உங்க அம்மா மடியில படுத்து தூங்கு. பாவம் அவரு கோவத்துல வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காட்டு. மாப்பிள்ள உள்ள வாங்க. செம்மவே இல்ல. அதுக்கு என்ன இப்போ? கூலா ஏதாச்சும் கிடைக்குமா? கூலாவா? ஆமா, சில பல மோர்கள், சில பல ஜூஸுகள், சில பல கூல் ட்ரிங்க்ஸ்கள். உனக்கு இருக்கிற நக்கல் இருக்கு பாரு. சிரிக்காதடா. உங்க நகையை நீங்களே எங்கேயாவது தொலைப்பீங்க, அப்புறம் பழைய எங்க மேல போடுவீங்களா? சாரிமா, விடுமா. விடுறதெல்லாம் இல்ல. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கும்னு தோணல. என்னடா சொல்லியேன்னு பார்த்தேன். ஒரு நாளாச்சும் ஏதாச்சும் நல்லதா சொல்லிருக்கியா நீ? எப்ப பார்த்தாலும் இது நடக்காது அது நடக்காதுன்னு. எங்க அப்பா செம கடுப்புல இருக்காரு, தெரியும்ல? எங்க அப்பா இவ்ளோ டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்ல. உங்க பேரை சொன்னாலே டெரர் ஆகுறாரு. எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னப்போ அப்பா தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஒத்த கால நின்னாரு. இப்ப அவரே தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஏனா? அப்புறம் உங்க நகையை நீங்களே மறந்து வச்சுட்டு எங்க மேல பழி போட்டா? ஏய், விவரம் புரியாம பேசாத. யாரு விவரம் புரியாம பேசுறா? தொலைஞ்சு போன எங்க அம்மா செயின் இன்னும் கிடைக்கவே இல்ல. என்ன சொல்ற? போனதுதான். அப்ப நீங்க கிடைச்சதுன்னு சொன்னது? அது எங்க அப்பாவுடைய செயின். என்னடா சொல்ற? ஆமா மீனாட்சி, செயின் மேட்டர் அப்படியே விடுனா எங்க அம்மா கேட்கல. நானும் அப்பாவும் ஏதாச்சும் ஒரு டிராமா பண்ணி இதை அப்படியே சமாளிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள உங்க அப்பா நெட்டுக்குன்னு இப்படி பண்ணிட்டாரு. நிஜமாவா சொல்ற? உன் மேல சத்தியமா சொல்றேன். காணாம போன அம்மா செயினை யார் எடுத்தான்னு யாருக்குமே தெரியாது. எப்படி உங்க அப்பா அந்த 5 பவுன் செயினை நாங்களே போறோம்னு பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டாரோ, அதே மாதிரிதான் நானும் எங்க அப்பாவும் அந்த செயினை எடுத்துட்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம். காணாம போன செயின் காணாமையே போட்டோம் அப்படின்னு பார்த்தா அது இப்படி வந்து முடிஞ்சு போச்சு. விடு விடு, உடனே நான் அப்பா கிட்ட சொல்றேன். நீ அவசரப்பட்டு எதுவும் வாயை திறக்காத. இப்ப அந்த 5 பவுன் செயினை நாங்க போட்டோன்னு ஆரம்பிச்சா அப்புறம் அந்த காணாம போன செயினை யார் எடுத்தாங்கன்னு முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அது சரிடா, ஆனா தேவையில்லாம எங்க அப்பா உங்க மேல கோவமா இருக்காரே. அவரை பேசி சரி பண்ணிக்கலாம் மீனாட்சி, அது ஈஸி. ஆனா அந்த செயின் பிரச்சனையை திரும்ப ஆரம்பிச்சா அது சால்வ் பண்ணது ரொம்ப கஷ்டம். நல்லதும் பண்ணி ஆப்பும் வாங்கி கட்டிக்கிட்டீங்க. என்னமா பண்றது? கலி உலகத்துல நல்லது காலமே இல்ல. ஏண்டா, எனக்கு ஒரு டவுட். சொல்லுமா. அந்த செயினை யார் எடுத்திருப்பாங்க? சூர்யா ப்ரோக்ராம் மாதிரி இதுல வெறும் 4 ஆப்ஷன் தான். மிஸ்டர் ஜீனியஸ், ஆப்ஷன் ஏ, எங்க அம்மாவே செயின் ஆட்டையை போட்டு புதுசா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றது. ஆப்ஷன் பி, எங்க அப்பா அர்ஜென்ட்டுக்கு ரொட்டேட் பண்றதுக்காக ஆட்டையை போட்டது. ஆப்ஷன் சி, யாருடா? நான் தான். உனக்கு நான் போட வேண்டிய 100 பவுனுக்காக இந்த 5 பவுனை உசார் பண்ணுது. அண்ட் ஆப்ஷன் டி,
மல்லிகாவும் அவங்க அம்மாவும். டேய் ஏண்டி முதல் 3 ஆப்ஷன் எங்க வீட்டுக்காரங்களை சொல்லும் போது ஈன்னு இழிச்சிங்கன்னே கேட்டா உங்க குடும்பத்துல ஒரே ஒரு ஆப்ஷன் சொன்ன உடனே டென்ஷன் ஆகுறா? எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி. சும்மா பேருக்கு உங்களெல்லாம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு பழிய எங்க வீட்டுல உள்ளவங்க மேல போடலான்னு பாக்குறியா? ஏய், என்ன உங்க வீடு எங்க வீடு இன்னும் பேசிட்டு இருக்கிற? உனக்கே தெரியும் இந்த வேலையை அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. எங்களை பத்தி தப்பா பேசுறதே உனக்கு வேலையா போச்சு. அது இல்லடி. டேய் 1000 இருந்தாலும் அவ என் அக்கா. ஏன் கல்யாணத்துக்கு நகை எடுக்க வந்த இடத்துல அவ இப்படி பண்ணுவான்னு நீ எப்படி நினைப்ப? உங்க அம்மா பிள்ளை தானே நீ, அதான் அவங்கள மாதிரியே நீயும் யோசிக்கிற. அப்படி இல்லம்மா. நாங்க யாரும் எடுக்கல, எடுக்கவும் மாட்டோம். ஒரு நிமிஷம், அடடா இப்படி ஒரு ஆளான உன்னை நினைச்சு பெருமைப்பட்டா அடுத்த செகண்டே உன் புத்திய காட்டிட்டல்ல. ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கேள்டி. நீ உங்க அம்மா நீங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான். போடா. என்னங்க சம்பந்தி, நேத்து பூரா போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீங்க போன் எடுக்கவே இல்லை. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பந்தி. யாரு கூடவும் பேச பிடிக்கல, அதான் போன் எடுக்கல. நான் மீனாட்சிக்கு போன் பண்ணி உங்களை பத்தி விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க கோவமோ வருத்தமோ ரொம்ப நியாயம். அதனாலதான் நேத்து பூரா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இன்னைக்கு கூட போன் பண்ணலான்னு தான் யோசிச்சேன். அப்புறம் போன்ல பேசினா சரி வராதுன்னு தான் நேராவே கிளம்பி வந்துட்டேன். இல்ல சம்பந்தி, கொஞ்சம் பொறுமையாவும் நிதானமாவும் இருக்கிறது தப்புன்னு நேத்து எனக்கு தோணுச்சு. நம்ம அன்பை எல்லாருமே பலகீனமா நினைக்கிறாங்க சம்பந்தி. குட்ட குட்ட குறியறதுக்கு பேரு பொறுமையா இல்ல குழத்தனமான்னு எனக்கே நேத்து சந்தேகமா போச்சு. என்ன சம்பந்தி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா சம்பந்தி, பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சம்பந்தி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா சம்பந்தி, பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குல்ல. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், தப்பு தான், மன்னிச்சிடுங்க. எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்க அசால்ட்டா தூக்கி போட்டு இருக்கிறீங்க. இதையும் அதுல ஒன்னா நினைச்சு விட்டுருங்க. இல்ல சம்பந்தி, மீனாட்சிக்காக நான் எவ்வளவு வளைஞ்சு கொடுத்துருக்கேன். என் மரியாதையும் கௌரவத்தையும் நான் பல தடவை விட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலையும் நான் என் மரியாதை விட்டு கொடுத்தேன்னா மீனாட்சி பின்னாடி அந்த வீட்டுல மரியாதையா வாழ முடியும்னு எனக்கு தோணல. என்ன தப்பா எடுத்துக்காதுங்க சம்பந்தி. எனக்கு என்னமோ இந்த தடவை நடந்ததை ஒத்துக்க முடியல. அவங்க என்ன வேணா பேசட்டும், கோவப்படட்டும், எல்லாம் சரிதான். ஆனா எங்களை போய் எப்படி திருடுங்கன்னு நினைக்கலாம்? பெரிய மனசு பண்ணி நடந்த விஷயங்களெல்லாம் மனசுல வச்சுக்க வேண்டாம். மேற்கொண்டு ஆக வேண்டிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். என்ன சம்பந்தி எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? இல்ல சம்பந்தி, எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? மீனாட்சி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தினம் சம்பந்தி அம்மாவுக்கும் அவளுக்கும் சமாதானம் பண்ணி வைக்கிறதே உங்க வேலையாயிடும். அதையெல்லாம் பாத்துக்கலாங்க. இத்தனை நாளா எனக்கு தோணல, ஆனா இன்னைக்கு தோணுது. இந்த கல்யாணம் அவசியமான்னு. என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? இன்னும் முடிவா யோசிக்கல, ஆனா மனசுக்குள்ள அழுத்தமா இந்த கல்யாணம் வேணுமான்னு கேள்வி எழுந்துருச்சு. என்ன சம்பந்தி கல்யாணத்துக்கு நகை துணிலாம் எடுக்கிற இந்த சமயத்தில் எப்படி சொல்றீங்க? தப்பா எடுத்துக்காதுங்க சம்பந்தி, மனசுல பட்டதை சொல்றேன். உங்க கோவம்லாம் நியாயம்தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க திரும்ப திரும்ப சாரி சொல்லி என்ன சங்கடப்படுத்தாதீங்க சம்பந்தி. எவ்வளவு நாள் தான் சம்பந்தி ஒருத்தர் ஒருத்தர் வளையிறது? எங்கேயோ மனசுக்குள்ள பட்டுன்னு முறிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஐயோ, இதெல்லாம் டைம் எடுத்து யோசிக்க கூடாது. யோசிக்கிறதுக்கான நேரமும் இது கிடையாது. மீனாட்சியை என்ன நம்பி அனுப்புங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். கல்யாணங்கிறது வெறும் 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையே. பொண்ணை கட்டி கொடுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் என் பொண்ணை நான் பயந்து பயந்து வந்து பார்த்துட்டு போக முடியுமா? சாரதாவை நான் கொட்டி வைக்கிறேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எவ்வளவு நாளைக்கு சம்பந்தி அவங்க என்ன சின்ன பிள்ளையா அடிச்சு புரிய வைக்கிறதுக்கு? எங்களால எதுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை? என்ன நீங்க கல்யாணமே வேண்டான்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியல சம்பந்தி, நான் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ என்ன சொல்ல வரீங்க?
மீனாட்சி கிட்டையும் தமிழ்கிட்டையும் மேற்கொண்டு என்ன செய்யணும்னு பேசணும். தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணம் நடக்குதோ இல்லையோ எப்பவும் நாம நண்பர்களாவே இருப்போம். எங்க மத்தவங்க எல்லாம் காணோம்? தமிழ் தங்கச்சிங்களை கூட்டிட்டு வெளியே போயிருக்கான். இவங்க 2 பேரும் எங்கன்னு தெரியல. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இதுல முடிவு பண்ண என்ன இருக்கு? இப்படி பேசினா எப்படிங்க? ஒரு பக்கம் ஊர் பூரா பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னா மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டீங்க. அந்த அம்மா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அந்த அம்மா எப்பவுமே இப்படித்தான் நடந்துக்கும். ஆரம்பத்துல இருந்தே நாம விட்டு கொடுத்த பழகியாச்சு. இப்ப திடீர்னு அந்த அம்மா சரியில்லைன்னு சொன்னா கேக்குறவங்க நம்மள பார்த்து தானே சிரிப்பாங்க. ஏண்டி பேசுறதெல்லாம் உன் காதுல விழுதா இல்லையா? நீ பாட்டுக்கு வாய மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், சரி தப்புன்னு ஏதாவது சொல்லுடி. அம்மா, நம்ம அப்பா தப்பு பண்ணக்கூடிய ஆளா? எனக்கு தெரிஞ்சு எந்த விஷயமானாலும் பொறுமையாவும் நிதானமாவும் முடிவெடுக்கிற ஆளுதான் அப்பா. எப்பவுமே கோவத்திலயோ இல்ல வீம்புக்கோ அப்பா அடம் பிடிச்சு நான் பார்த்ததே இல்ல. இந்த கல்யாணத்துக்காக அருணாச்சலத்துல ஆரம்பிச்சு சௌந்தர்யா வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட அப்பா அவமானப்பட்டிருக்காரு. அப்ப கூட அதையெல்லாம் பெருசுப்படுத்தாம எனக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அப்பா பொறுமையா நடந்துட்டு இருக்காரு. அவரை எவ்வளவுதான் சோதிக்கிறதுன்னு இல்ல. இல்லம்மா, நம்மளை பத்தி என்ன வேணா பேசட்டும். அது எப்படி நம்மளை போய் திருடன் நினைக்க முடியும்? கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம நம்ம பெட்டிகளை செக் பண்ணணும்னு சொன்னவங்க நாளைக்கு என்ன வேணா பண்ணுவாங்கம்மா. உன் மேல எப்பேற்பட்ட பழியையும் களங்கத்தையும் சுமத்த யோசிக்க மாட்டாங்க. அந்த வீட்டுல நீ நிம்மதியாவோ சந்தோஷமாவோ இருக்கவே முடியாதுன்னு அந்த செகண்ட்ல எனக்கு தோணுச்சுமா. அதனாலதான் பெட்டியை தூக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்பா, இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களை எனக்கு தெரியும். எங்க அப்பா ஒரு முடிவு எடுத்தா அது சரியாதான் இருக்கும். அத அலசி ஆராய வேண்டிய அவசியம் இல்லப்பா. எனக்கு தெரியும்பா. அதை இதை வித்து தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகை பணத்தை எடுத்துதான் ஏன் கல்யாணத்தை நடத்திட்டு இருக்கீங்கன்னு. இதோட சேர்த்து உங்க மான மரியாதையும் வித்துதான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்பா. சேச்சா, அப்படிலாம் பேசக்கூடாதுமா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தையும் மொத்தமா தூக்கி போட முடியும்னு எனக்கு தோணலம்மா. யோசிக்கலாம். ஒன்னும் தப்பில்ல. நடக்கிறது நடக்கட்டும். அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. கடவுளே, இவ எங்க இன்னும் காணோம்? என்னம்மா இங்க உட்கார்ந்திருக்க? வீட்டுக்குள்ள காத்து வரல, அதான் வெளியில உட்கார்ந்து காத்து வாங்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ எங்கடி போயிட்டு வர? இன்னைக்கு குரு பெயர்ச்சி, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். இந்த குரு பெயர்ச்சி மேஷத்துக்கும் தனுசுக்கும் பிரமாதமா இருக்குமா? ஆமாமா, நாம டாப்ல வரோம். நம்மள யாராலையும் அடிச்சுக்க முடியாது. போடே விவரம் கெட்டவளே, என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. என்னம்மா ஆச்சு? என்ன ஆகலன்னு கேளு. ஐயே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீங்கள்
பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பெட்டி படுக்கையோட ரோட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க, அத கூட கவனிக்காம பேசிக்கிட்டு இருக்க. அதானே, நீ காத்து வாங்க வெளியே வந்த சரி, பெட்டி படுக்கையெல்லாம் வெளியே என்ன பண்ணுது? இப்ப எதுக்கு அழுவுற? என்னன்னு சொல்லு. நான் போகாத சீமையெல்லாம் பொட்டி படுக்கையோட போய் வந்த. கண்ணால கண்ணு மணி, நான் பெத்த பொண்ணு மணி. இப்ப எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? மானம் அருந்துடுச்சு, மறுவாதி போயிடுச்சு. 8 மணி வண்டி கூட என்ன விட்டு போயிடுச்சு. என் ராசா வீட்டை விட்டு என்ன வீதியில தள்ளிட்டான்னு புழுதி படிஞ்ச தேரா முச்சந்தில நிக்கிறேன்னு. எதுக்கு பழுவுற? கொட்டனல்ல வலிக்குது, அது அழற. அது இப்போ, அதுக்கு முன்னாடி எதுக்கு அழுத? அது நம்மள வீட்டை விட்டு துரத்துட்டாங்கடி. என்னமா பிரச்சனை? மீனாட்சி பொட்டில இருந்த நகைய எல்லாரும் பார்த்துட்டாங்கடி. ஐயோ. ஆமா, மீனாட்சி பொட்டியில நகைய பார்த்தா மீனாட்சி தானே வீட்டை விட்டு துரத்தணும், நம்மள ஏன் துரத்தணும்? மல்லிகா, உன்னோட கான்பிடன்ஸ் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நான் தான் சொன்னேனேடி, இந்த வீட்லன்னு இல்ல, நம்ம மெட்ராஸ்ல இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல எது காணாம போனாலும் உன்னையும் என்னையும் தான் சந்தேகப்படுவாங்கன்னு சொன்னேனே. நீ கேட்டியா? சந்தேகம் தானே பட முடியும். எப்படி கன்ஃபார்மா நாம தான் எடுத்தோம்னு சொல்ல முடியும்? நாமளா வாயை திறந்து சொல்ற வரைக்கும் அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நீ சொல்லிட்டியா? ஏ அறிவு கேட்ட அம்மா, உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு பதிலா ஒரு அம்மிக்கல்லுக்கு போய் பிள்ளையா பிறந்திருக்கலாம். நீ தான் எடுத்தியான்னு கேட்டதும் ஊனு தலையாட்டிட்டியாக்கும். கேட்டானா சும்மா கேட்கலடி. அந்த தமிழ் இருக்கான என்ன பெரிய மனுஷனு கூட பார்க்காம என் கைய திருவிட்டு முதுகுல நங்கு நங்கு நங்குற 4 குத்து குத்திட்டாண்டி. உடனே நீ உண்மையை சொல்லிட்டியாக்கும். வேற என்னடி பண்றது? அடிச்சே கொன்னுடுவாங்க போல இருந்தது, அதான் ஒத்துக்கிட்டேன். நிஜமாவே நம்மள வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாமா? அப்படி தாண்டி தெரியுது. கையில கால்ல போய் விழுந்திருக்கலாம்ல. நான் அந்த பல்ட்டிய அடிச்சு பாத்துட்டேன்டி, ஆனா தமிழ் அசரவே இல்ல. என்னம்மா இப்படி ஆயி போச்சு? என்னடி? என் காதலுக்கு இப்ப என்னம்மா வழி? ஒரே வழிதான். இப்படியே கொஞ்சம் தூரம் போனா கோயம்பேடு வரும். வர்ற வண்டிய பிடிச்சு போக வேண்டியதுதான். அழாதடி, அழாத, நீ அழாத. நீ அழற சத்தம் கேட்டு தமிழ் வந்துட போறான். உன்னை அடிக்கலையேன்னு தமிழுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. இப்ப அடுத்து என்னம்மா? தூக்கு பொட்டிய பொடி நடியா அப்படியே நடந்து போயிட்டு இருக்க வேண்டியதுதான். வா. ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சிறு பழிதாங்க கூடலையே, சிறு பழிதாங்க கூடலையே.